guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்குவின் எபிசோட் நம்பர் 7ஓட பிரேக் டவுன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எபிசோட் நம்பர் 1ல இருந்து எபிசோட் நம்பர் 6 வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணி போட்டுருக்கோம். நீங்க ஒருவேளை அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட நேம் டாப் ஆட் அப்படின்னு அமர்தா சொல்றாங்க. ஸோ இதை அவங்க எதை வச்சு மீன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பெங்குவினோட பாஸ்ட்டை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெட் ஸ்டார் நடிச்ச 1938ல வந்த மூவியை பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூவில ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டாப் ஹேட் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் அந்த மூவியோட ஒரு ஸ்டோரியுமே அவங்க எல்லாருமே ஒரு கேங்ஸ்டரா தான் இருப்பாங்க. நிறைய கேங்ஸ்டரை கொல்ற மாதிரி தான் அந்த மூவியை நமக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நமக்கு இந்த சீரிஸோடய எக்ஸாக்டா ரெஃபர் பண்றாங்க. ஸோ இது மூலியமா சின்ன வயசுல வெறும் ரெக்ஸ் கேலிப்ரஸ் அப்படின்ற அவரை மட்டுமே வச்சு அவர் வந்து இந்த இடத்துல கேங்ஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்கல. ஃப்ரெட் ஸோ இவரை வச்சுமே அவர் கேங்ஸ்டரா மாறணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு அப்படின்றத நமக்கு ரெஃபர் பண்றாங்க. ஈவன் நமக்கு காமிக்ஸ்லயுமே பெங்குவினோட ஆக்சுவல் காஸ்டியூம் வந்து அவர் டாப் ஹேட் போட்டுட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காமிப்பாங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் எபிசோட்ல அவர் வந்து டாப் ஹேட் போட்டுட்டு இருக்காம நமக்கு காமிக்கலாம். அப்ப இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நமக்கு அவர் பிரதர்ஸ் கூட இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்ப அவரோட மதர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ஸ் கேலிப்ரஸ். ஸோ இவரை பத்தி அவர் நிறைய விஷயங்களை அவங்க ஸ்டடி பண்றாம நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இது மூலியமா நமக்கு ஒருவேளை ரெக்ஸ் கேலிப்ரஸ் இவரோட ஃபாதரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அவங்க எல்லா இடத்துலயுமே அவர் தன்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது அவர் தன்னோட ஃபாதர் அப்படின்ற மாதிரி தான் அவர் மீன் பண்ணி அந்த இடத்துல சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஃபாதர்னு சொல்லியிருக்க மாட்டார், பட் அது மீன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரெக்ஸ் வந்து அவரோட ஃபாதரா கூட இருக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல தன்னோட மதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விட ரிச் பர்சன் இல்ல அப்படின்னு நம்ம தான் காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து நார்மலா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம தான் தெரிய வருது. பட் இருந்தாலுமே அவங்க ஒரு சில விஷயங்கள் அவங்களால ஆசைப்படுறத செய்ய முடியல அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அந்த ஒரு ரீசன்னால தான் இங்க இடத்துல பெங்குவினோட அந்த லெக்குமே அவங்க எந்த வித சர்ஜரியுமே பண்ணாம அவங்க இருக்காங்க. பிகாஸ் அதுக்கு ஏத்த பணம் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு காமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி லைன்ல லைட்டா இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, காமிக்ஸ்ல இவர் ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. பட் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸால இவர் வந்து பாத்தீங்கன்னா புறந்தள்ளப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால இவர் கோவப்பட்டு தான் பின்னாடி வந்து ஒரு கேங்ஸ்டரா மாறலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாரு காமிக்ஸ்ல. பட் இந்த இடத்துல வந்து இவர் ரிச் ஃபேமிலி இல்ல, ஒரு பூர் ஃபேமிலி தான் அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல தன்னோட மதரை காமிக்கும் போது அவங்களோட மதர் ஆரம்பத்துல எதுவுமே ஆசைப்படாத ஒரு பர்சனா தான் இருந்திருப்பாங்க. பட் போக போக தான் அவங்களுக்கு அந்த செல்ஃபிஷ் மைண்ட் வந்து அவங்க எல்லா விஷயத்துக்குமே ஆசைப்படுற மாதிரி மாற போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்ப அவங்களோட மதர் இவரோட 2 பிரதர்ஸ் கிட்ட விளையாடும் போது அவர் அவங்கள பாக்குறப்ப லைட்டா ஜெலஸ் ஆகுறாரு. அதாவது அவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, மதரோட லவ் மொத்தமா நமக்கு மட்டும் தான் வரணும், நம்மள தவிர்த்து வேற யாருக்குமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல இருந்து ஆசைப்படுறாரு. சோ ஈவன் அதனாலதான் இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பிரதர்ஸ அவர் ஆக்சிடென்டலா ஒரு இடத்துல அரெஸ்ட் வந்தாம நம்ம காமிப்பாங்க. அது என்னன்றதை நான் போக போக சொல்றேன். அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன குறைனாலதான் தன்னோட மதர் நம்ம கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒண்ணுமே அவர் வந்து தன்னை பிளேம் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலா பெங்குவினோட கரண்ட் ஸ்டோரி 2020ஸ்ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. பட் இதை பார்க்கும்போது எக்ஸாக்ட் 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் எனக்கு எக்ஸாக்டா தெரியுது. மேக்ஸிமம் 80s ஆர் 90ஸ்ல இருக்கலாம். ஏன்னா எங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பிரதர்ஸை பத்தி இந்த இடத்துல போய் சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப போய் சொல்லும் போது அவங்க இந்த மாதிரி மூவிக்கு போயிருக்காங்க, பீட்டில் ஜூஸ் அப்படின்ற ஒரு மூவிக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த மூவி உண்மையிலே 1988ல வந்த மூவி. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடுமே 1988 டைம் லைன்ல தான் நடக்குதுன்ற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த பீட்டில் ஜூசஸ் அப்படின்ற இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா மிச்சேல் கிட்டனுமே வந்திருப்பாரு. இவருமே ஒரு பேட்மேன் வெர்ஷனா ஆக்சுவலா உங்களுக்கு அப்பியர் ஆயிருப்பாரு. ஈவன் இவரை வந்து நீங்க ஃபிளாஷ் மூவில கூட பார்க்க முடியும். சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த பேட்மேன் 2ல அவரோட ரெஃபரன்ஸுமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்ப இவரோட பிரதர்ஸோட இவரு வெளியில வாக் பண்ணிட்டு போகிறப்ப அங்க நம்மளால ரெக்ஸ் கேலிப்ரரோட காரை பார்க்க முடியும். சோ இதை நமக்கு லைக் இவரோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த காரை வந்து விக்க கூட இருக்கக்கூடிய நிறைய பசங்க வந்து லைக் டயரை திருடலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல. சோ அப்ப இவர் அவங்கள வந்து விரட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. அதை தான் நமக்கு இந்த இடத்துல ரெஃபர் பண்றாங்க. சோ அப்போதுல இருந்தே இவருக்கு வந்து கார் மேல மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆனா அந்த சீன்ல அவருக்கு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல அவருக்கு இருக்கக்கூடிய ஓல்டு பிரதர் ரொம்பவே ஒரு ஜென்யூனான ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்காரு. பிகாஸ் நான் எதை வச்சு சொல்றேன்னா, அந்த சீன்ல உண்மையான ரெக்ஸ் கேலிப்ரஸ் நம்ம காமிக்கிறாங்க. சோ இவரை காமிக்கும் போது ஆஸ் போய் பேசணும்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அவரோட பிரதர் இதை தடுக்கிறாரு. சோ இதை வச்சு லைக் அவர் மூலியமா நமக்கு எந்த ஆபத்து வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு பர்சனா தன்னோட பிரதர் இருக்காருன்றது இந்த இடத்துல நமக்கு தெரியுது. சோ இதுவுமே தன்னோட பிரதர்ஸ் மேல இவருக்கு கோவம் வரதுக்கான ஒரு ரீசனா இருக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ரெக்ஸ் கேலிப்ரஸ் ஒருவேளை இவரோட ஃபாதரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலா தியரியாவே போயிட்டு இருக்கு. சோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்ம ஃபியூச்சர்ல பேட்மேன் வந்தா தான் எக்ஸாக்ட்டா தெரியும். அப்ப பெங்குவின் அவரோட பிரதர்ஸோட ஒரு டனலுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. சேம் இந்த டனல்ல தான் அவர் தன்னோட பேஸா யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு கரண்ட்ல. சோ அந்த டனல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ம் ட்ரெயின் அப்படின்ற அந்த இடத்தை தான் ஃபைனலா காமிச்சிருப்பாங்க. சோ இதுதான் நமக்கு இதுக்கு முன்னாடி எபிசோட்லயுமே அவர் போய் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரெயின்ல தான் தன்னோட பிரதர்ஸையுமே இவர் அவங்க கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது அடைச்சாம நமக்கு காமிச்சிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா லைக் கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து இவர்
இவர் அடைச்சிருப்பாரு. பட் எதனாலனா இவர் கூட விளையாடும் போது அவங்க அந்த ஸ்டார்ம் ட்ரெயின்ல தான் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து இவரோட டிசேபிலிட்டி வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீசனால இவர் அதை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. பட் ஆனா அவர் வந்து லைக் இது அவங்க பிரதர்ஸ்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுது பின்னாடி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம அவர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் நம்ம காமிப்பாங்க. சோ அங்க வந்து தன்னோட மதர் கிட்ட அவர் போயுமே சொல்லியிருப்பாரு. அப்பதான் நான் சொன்ன அந்த டாப் ஆட் ஷோவை இவர் பாக்குற மாதிரி இருக்கும் தன்னோட மதரோட சேர்ந்து. அப்ப தன்னோட மதரோட சேர்ந்து பார்க்கும்போது இவருக்கு லைக் அப்பதான் வந்து தன்னோட மதரோட ஃபுல் லவ்மே இவருக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாரு. சோ அதனால இவர் அந்த இடத்த தன்னோட பிரதர்ஸை பத்தி சொல்லாமலும் விட்டுருவாரு நம்ம சொல்லலாம். ஆனா அப்ப ஒரு சீன்ல அவர் வெளியில பார்க்கும்போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்பயே என்னோட தன்னோட பிரதர்ஸ் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாரு. சோ இத பத்தி தான் சோஃபியா இந்த எபிசோட்ல நமக்கு லைக் உண்மையிலேயே பெங்குயினோட பிரதர்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாங்க. அப்ப நமக்கு லைக் இவர் வந்து தன்னோட மதரோட ஒரு கிளப்ல போய் டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சேம் அதே கிளப்பை நமக்கு ஃபியூச்சர்லயுமே காமிச்சிருப்பாங்க. அப்ப தன்னோட மதர் இவர்கிட்ட என்னத்த சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆசைப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு அவங்க பேசுற மாதிரி இருக்கும். அப்ப ஆக்சுவலா இவர் என்ன நினைச்சு பாப்பாருன்னா, எந்த அளவுக்கு நம்மளால ஒரு பெஸ்ட்டை தன்னோட மதருக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பாரு. அதுக்காக தான் மெயினா நம்ம ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா மாதிரி நம்ம நிறைய விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரு. சோ அப்ப கரண்ட்ல காமிக்கும் போது நமக்கு பெங்குவின் அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போவாரு. சோ அப்ப விக்க ஆக்சுவலா அடிச்சு போட்டு சோஃபியா தன்னோட மதரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு அப்பதான் தெரிய வரும். அப்ப விக்க வந்து அவர் தன்னோட ஆர்மியை கூட்டிட்டு வந்து நம்ம இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நமக்கு அந்த எபிசோட்ல மெரோனி இவரை வந்து பிடிக்கிறம நம்ம காமிச்சிருப்பாங்க. மெரோனி சோஃபியா கிட்ட இந்த மாதிரி நான் பெங்குவினை கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்ப அவங்க வந்து லைக் இவரோட மதரை போய் பாக்குறவங்க நம்ம காமிப்பாங்க. சோ இது மூலியமா சோஃபியா தான் போஸோட மதரை இந்த இடத்துல கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். சோ அவங்க ரெண்டு பேருமே பேசும்போது தன்னோட மதருக்கு இந்த இடத்துல ஒரு கட்டத்துல இறந்து போயிருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே அவங்க ரொம்பவே கேஷுவலா பேசுற மாதிரி தான் நமக்கு காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெங்குவின் பேக் ஸ்டோரியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுவாங்க. எதுக்காகனா லைக் அவருக்கு பேக் ஸ்டோரியில நடந்த ஒரு மிகப்பெரிய கசப்பான சம்பவத்தை யூஸ் பண்ணி அவரை வந்து நம்ம டிஃபீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. சோ இது மூலியமா ஆக்சுவலா நமக்கு எதை மீன் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல ஹாஸ் ரெக்ரெட் பண்ண ஒரே விஷயம் பிரதர்ஸோட சாவுக்கு இவர் காரணமான அந்த ஒரே ஒரு விஷயம் தான். அப்ப கூட இருக்கக்கூடிய ஒரு டாக்டரான ரஷர் அந்த இடத்துல இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா ஜியா இருக்கக்கூடிய இடத்த அவங்க காமிப்பாங்க. சோ இந்த பொண்ணு தான் ஆரம்பத்துல வந்து இவங்களோட ஃபேமிலியை கொண்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு நம்மள மாதிரி மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை வந்து ஒரு கேர் ஹோம்ல வந்து போய் சேர்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதுதான் நமக்கு லைக் அவரை பத்தி ஃபீல் பண்ற மாதிரி நம்ம காமிப்பாங்க. அப்போ வந்து ஜியாக்கு இந்த இடத்துல தெரியும் சோ சோஃபியா தான் தன்னோட மதர் அண்ட் ஃபாதரை கொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க இந்த இடத்துல சோஃபியா. இப்ப பெங்குவின் இருக்க சைட்ல நம்ம பார்த்தோம்னா மெரோனி பெங்குவின் அவரோட அந்த மெயின் பேஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவாரு. சோ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு மெரோனி இந்த மொத்த இடத்தையுமே நான் கேப்சர் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. அந்த இடத்துல தன்னோட ஆட்களோட உதவி மூலியமா நமக்கு மெரோனியை ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா அவர் அடிச்சு கொள்றாம நம்ம காமிச்சிருப்பாங்க. அப்ப ஆரம்பத்துல மெரோனி உள்ள போனதுக்கு அப்புறமா அவர் ஒரு மேப்பை பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மேப் மூலியமா நான் இந்த இடத்த கேப்சர் பண்ணேன் அப்படின்னா இந்த மொத்த காத்தம் சிட்டியில இருக்கக்கூடிய எல்லா டனல் ஃபெசிலிட்டியுமே எப்படி போனா வெளில போலாம் அப்படின்றத நான் என்னால தெரிஞ்சுக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். சோ அப்பதான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த இடத்துல மெரோனியை ஆக்சுவலா அட்டாக் பண்ணிருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா அவரோட கண்ட்ரோலை மீறி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மெரோனி இறந்து போறாம நம்ம காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா மத்தவங்களுக்கு தான் தான் கொன்னேன் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபைனலா சுட்டா மாதிரி காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட விரல்ல இருக்கக்கூடிய ஒரு ரிங்கை கைட்டி தன்னோட விரல மாட்டிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இது மூலியமா நான் தான் இவரை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற விதமா அதை செய்யற மாதிரி நம்ம காமிப்பாங்க. அந்த இடத்துல மெரோனி இறந்து போறப்ப வேற யாருமே அவர் நேச்சுரல் காஸ்னால தான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் அப்ப ஜியாவை ஆக்சுவலா சோஃபியா மீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்பதான் வந்து தன்னோட அப்பா அம்மாவை கொண்டது சோஃபியா தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல சோஃபியா ஆமா நான் தான் கொன்னேன் பட் ஆனா நீ அவங்கள மாதிரி மாறக்கூடாது என்னோட சிச்சுவேஷன் உனக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சோஃபியா ஆக்சுவலா தன்னோட ஃபாதர் மாதிரியே மாறிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால எந்த டைம் ஆனா முழுசா தன்னோட ஃபாதர் மாதிரி மாறலாம் அந்த ஒரு விஷயம் இந்த பொண்ணை பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்க விட்டுருக்காங்கன்றது தெரியுது. அப்பதான் சோஃபியாக்கு ஆக்சுவலா மெரோனி போன்ல இருந்து ஒரு கால் வருது. சோ பட் மெரோனி தான் கால் பண்றாருன்ற மாதிரி அவங்க நினைச்சு எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெங்குவின் பேசிட்டு உனக்கு என்ன வேணும் நான் உங்ககிட்ட திருடிட்டு வந்த ட்ரக்ஸ் வேணும் அவ்வளவுதான் நான் அந்த ட்ரக்ஸ் என்னோட மொத்த ஆபரேஷனுமே நான் உனக்கு கொடுத்துறேன் நீ என்னோட அம்மாவை திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அவங்க லைட்டா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இது மூலியமா நமக்கு என்னத்தை காமிக்க வராங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் தேவையே இல்லை மெரோனிய ஒரு நார்மலான ஒரு சின்ன கருவி மாதிரி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. சோ அதனாலதான் இந்த எபிசோடோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கக்கூடிய அந்த டனலுக்கு ஒரு கார் அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த கார்ல யாருமே வெளியில வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது லைக் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு சோஃபியா ஃபால்கோனோட தம்பியான ஆல்பர்டோ ஃபால்கோனை வந்து அவரோட விரலை கட் பண்ணி அவர் கொன்னாம நம்ம காமிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தன்னோட மதரை கொண்டு இந்த இடத்துல அமிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பயந்து முன்னாடி போற மாதிரி இருக்கும். அப்பதான் அவருக்கு விஷயம் தெரிய வரும் என்னன்னா இருக்கக்கூடிய டெட் பாடி கிடையாது ஒரு பாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். சோ அதுக்கப்புறமா அந்த பாம்ல இருந்து அவர் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் அந்த ஸ்டார்ம் ட்ரெயின் அப்படின்ற அந்த ட்ரெயின்ல தான் போய் ஒளியிற மாதிரி இருக்கும். சேம் இதே ட்ரெயின்ல தான் ஆரம்பத்துல தன்னோட பிரதர் அடைஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே லைக் இந்த இடத்துல என்ன உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
தெரியாம தான் இருப்பாங்க. டக்குன்னு அவங்க கார் முன்னாடி போகும்போது அந்த பாம் வெடிக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. மான்ட்ரோ கிளப் நம்ம காமிக்கிறாங்க. சேம் இந்த கிளப் தான் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே போயிருப்பாங்க. அந்த கிளப்ல இருந்து சோஃபியா இவங்களோட மதர் இவங்க எல்லாருமே வெளில நிக்கிற மாதிரி இருக்கு. சோ இது மூலியமா நமக்கு சோஃபியாக்கு அந்த ட்ரக்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க லைக் பெங்குயினை வந்து எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு தான் பாக்குறாங்கன்றது நமக்கு தெரியுது. சோ ஃபைனலா இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இவர் அந்த எபிசோட்ல வெளியில வரும்போது சோஃபியாவோட மென் இவர் அடிச்சாம நம்ம காமிச்சிருப்பாங்க. சோ இதோட தான் நமக்கு இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த எல்லா விஷயங்களுமே தான் இந்த எபிசோட்ல என்ன காமிச்சிருக்காங்க. அதுலயுமே முக்கியமா இவரோட பேக்ல இவருக்கு அந்த மிஸ்டரா மாறணும்ன்ற எண்ணம் இவருக்கு எங்க இது வருது அப்படின்றத நமக்கு இந்த எபிசோட்ல மீன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட பிரதர்ஸ்க்கு உண்மையிலே என்ன ஆச்சுன்றதையுமே நமக்கு இதுல காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த மழை வழியா அந்த ஸ்டார்ம் ட்ரெயின்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ரொம்பி தான் அவங்களோட பிரதர்ஸ் இறந்து போற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாமே தான் நமக்கு ஃபைனலா தெரிய வந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் நான் நோட் பண்ண விஷயங்கள். ஒருவேளை நான் நோட் பண்ணாம ஏதாவது இருந்தா அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.